வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போரால நமக்கு ஏன் இவ்வளவு பாதிப்பு நடக்குது? இப்போ இந்த பாதிப்பெல்லாம் வராம இருக்கிறதுக்காக, இதை தடுக்கிறதுக்காக இந்தியா வந்து பக்காவா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது ஜபாகர் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு துறைமுகத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த துறைமுகம் எங்க இருக்கு, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரு கண்ட்ரி வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு போர்ட் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? இதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற போரானது இப்ப 2 வாரத்தை தாண்டி இப்ப 3வது வாரமாகவும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால இப்போ இந்தியா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற பகுதியை ஈரான் வந்து மூடுனதுனால நமக்கு இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கேஸ் தட்டுப்பாடு ப்ராப்ளம் வந்துச்சு, பெட்ரோலோட விலை வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்தெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்தியா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா வந்து பக்காவா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜபாகர் போர்ட். இந்த ஜபாகர் போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இது வந்து ஈரான்ல இருக்கு. அதாவது கல்ஃப் ஆஃப் ஓமன், ஓமனோட வளைகுடாவுக்கு, அதுவும் பாகிஸ்தானோட பார்டருக்கு பக்கத்துல இருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா குவாதர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கு. சோ இந்த போர்ட்டுக்கும் ஜபாகர் போர்ட்டுக்கும் ஒரு 170 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இப்போ இந்த ஜபாகர் போர்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜபாகர் போர்ட் வந்து இப்போ ஈரான்ல இருக்கு. சோ இது மூலமா நம்ம மத்திய ஆசியாவுக்கு ஏதாவது இப்போ பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நடுவுல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் இருக்கு. சோ பாகிஸ்தான் வந்து நம்மள வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் ஏற்கனவே வாக்கியா தகராறு போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து இப்போ இந்தியா வந்து யோசிச்சிருக்காங்க. அவங்க யோசிச்சு முடிவு பண்ண ஒரு இடம் தான் வந்து இந்த ஜபாகர் போர்ட். இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவும் ஈரானும் ஒரு டீல் ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த டீல் வந்து மே 13, 2024 வந்து இந்த டீலை போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து எங்க சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்ரான் அப்படிங்கிற அந்த இடத்துல தான். இந்த ஒப்பந்தம் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த போர்ட்டை வந்து டெவலப் பண்ணலாம், இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து வாணிகம் பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து சரக்கை வந்து எடுத்துட்டு போறது, அங்க இருந்து வாங்குறது, இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். அப்படிங்கிற இந்த டீல் தான் வந்து இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான இந்த டீல். இப்போ இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் 3 விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய ஆசியா, இப்போ மத்திய கிழக்குல எப்படி நம்ம வந்து ஆயில், கேஸ் எல்லாமே வந்து வாங்குறோமோ, அது மாதிரி மத்திய ஆசியால வந்து இந்த ஆயில், கேஸ், மினரல்ஸ் வந்து எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. சோ அவங்க கிட்ட வாங்குறதுக்கு தடையா இருக்க ஒரு பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். சோ அதுக்காக தான் இந்த ஜபாகர் போர்ட்டை வந்து இப்போ இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்ல வந்து குவாதர் போர்ட் இருக்கு. இதை யாரு டெவலப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சைனா இதை எதுக்காக டெவலப் பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இப்போ இதை டெவலப் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நம்ம எப்படி வந்து ஆயில், கேஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இப்ப மத்திய ஆசியாவிலையும் வந்து நம்ம ஆயில், கேஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த வழித்தடம் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, யூரோப் இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேட், இந்த வணிகங்கள்லாம் வந்து நடக்கிறது இல்ல, இந்த சரக்கு பொருளை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக தான் வந்து சைலண்டா இப்படி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல மேஜரா ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஈரான் மேல ஒரு பொருளாதார தடையை வந்து 2018 போட்டாங்கல்ல. சோ அதனால ஈரான் கிட்ட வந்து யாராவது பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களையுமே பாதிக்கும். அவங்க வந்து அவங்க கூட ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்ல பினான்ஸ் ரீதியா எது பண்ணாலும் அவங்களையுமே பாதிக்கும்ல. சோ அதுக்காக இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, ஈரான் கூடயும் டீல்ல இருக்காங்க. 2 பேரு கூடயுமே ஒத்துழைச்சு போய் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால நமக்கு வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, பெட்ரோல் விலை ஏறுறது அது எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் சைலண்டா இந்தியா வந்து இப்படி ஒரு டீல் ஒன்று பண்ணியிருக்காங்க. சோ இந்தியாவோட இந்த டீலை பத்தி
பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லியும் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம், நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யார் பாக்குறீங்க இல்ல அப்படிங்கறதே தெரியல. சோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை வந்து நம்ம 5 நிமிஷத்துல சொல்றோம். சோ அது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.